உன்னை அடிக்க எனக்கு உரிமை இல்லை, இல்லைன்னா உன்னை அடிச்சிருப்பேன். இவ படிக்காத ஜென்மம், நீ படிச்சவ தானே. வீட்டுக்கு வந்த ஒரு மனுஷனை இப்படி அவமானப்படுத்துறது, அவர் என்னடி தப்பு பண்ணாரு? அவர் பேர் என்ன, பெருமை என்ன? நீ செஞ்ச காரியம் உன் அப்பனை செருப்பாடு அடிச்சதுக்கு சமம். உன் பொண்ணை என்ன கெடுத்துட்டார் அவரு? உங்க அம்மா மாதிரி அவளை கூட உட்கார வச்சுக்கிட்டு உதவாத டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, இல்ல சினிமாவுக்கு கூட்டிட்டு போய் சினிமா பாட்டையா கத்து கொடுத்தாரு? கடவுளை பத்தி தானே சொன்னாரு. ஏசு கடவுளா தெரியல அவங்களுக்கு? மாமனார்கிட்ட கோவிச்சுக்கிட்டு புருஷங்கிட்ட சொல்லாம வந்தப்பவே இவளை ஒரு அரை விட்டு திருப்பி அனுப்பி இருந்தா நீ ஒரு தாய். ஆவுனா அம்மா வீட்டுக்கு வரவளுக்கு ஆரத்தி எடுக்கிறவெல்லாம் தாய் இல்ல, பேய். அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியாம பொண்டாட்டியும் வெறுத்துறாம புளிங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு புருஷனை மதிக்க தெரியாதவ அவ புள்ளைய எப்படி ஒழுங்கா வளப்பா? குடிச்சிட்டு வந்து அடிவதை கொடுக்குறான் பாரு, அந்த மாதிரி புருஷங்க கிட்டதான் நீங்க எல்லாம் ஒழுங்கா இருப்பீங்க. இப்படி ஒரு சம்பந்தியும் மாப்பிள்ளையும் கிடைச்சது உங்களுக்கு பெருசா தெரியல. அந்த அல்லேலூயா தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. அல்லேலூயானாலும் அரோகரானாலும் கடவுளை துதிக்கிறது தான். ஓ மாமனார் தான் சொன்னாரு, சிவஞான வீட்டு சம்பந்தம் கிடைச்சதுக்கு நான் அவருக்கு கோயில் கட்டி இல்ல, சர்ச்சு கட்டியே கும்பிடுவேன். பணத்துக்காக மதம் மாறதெல்லாம் ஒரு பொழப்பா? பணத்துக்காக மதம் மாறதெல்லாம் ஒரு பொழப்பா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்க. ஆங்கிலமே பேச தெரியாதவங்களுக்கு கூட பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி கத்து கொடுத்துட்டோம். இப்ப நீங்க வணக்கம்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயா, 15ஆம் தேதி நம்ம சர்ச்சு ஆண்டு விழாவை கேன்சல் பண்றோம். ஏன், என்னாச்சு ஜான்? சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அவங்களும் அதே தேதியில கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க. ரெண்டும் கிளாஸ் ஆகுமோன்னு யோசிக்கிறோம். புரியலையே. இல்ல, தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான். என்ன ஜான், நம்ம சர்ச்சுக்குள்ள தானே பேச போறோம். சர்ச்சுக்குள்ள பேசுறதுக்கு கோர்ட்டு தடை பண்ணலையே. கிறிஸ்துவ மக்கள் கிட்ட தான் நான் பேச போறேன். அது எந்த விதத்துல தடையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு பயமா இருக்கா? கும்பாபிஷேகத்தன்னைக்கு நாங்க வர்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயப்படுறீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அப்ப நீங்க ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணாதீங்க. அப்படியே செஞ்சிடலாங்க ஐயா. நான் வரேங்க. வணக்கம். இதோ உனக்கு வார்னிங். இப்ப அடிச்ச இந்த சாணி, இது நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்.
தம்பி, நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? பசுவோட சாணம், சிறுநீர் இதெல்லாம் புனிதமா நினைக்கிற நீ சாணத்தை என் மேல அடிச்சு என்ன அவமானப்படுத்திட்டதா நினைக்கிற. சாணம் தான் நீ நெத்தியில இட்டு இருக்கிற திருநீரா மாறுது. திரு என்றால் கடவுள், திருநீர் என்றால் நீற்றப்படுதல். கடவுள் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுதல் அர்த்தம். திருநீர் என்பதை சிலுவையில் எனக்காக தன்னைத்தானே அழித்துக் கொண்ட கடவுளின் இன்னொரு பெயரா தான் பார்க்கிறேன். உன்னோட இந்த புனிதமான சாணத்தால என்ன அபிஷேகம் பண்ணி கௌரவிச்ச உனக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மாப்ள, என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? போமா, போய் முதல்ல வந்த வேலையை முடி. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு உன் மேலே கோவமே இல்லை சிவகாமி. நான் உன்னை தப்பாகவே நினைக்கல. நீ ஏன் வருவன் தான் வெயிட் பண்ண. நானே வரேன்னு தான் சொன்னேன். மாமா தான் வேணாம்னு சொன்னார். ஓ, ஒண்ணுமில்ல மாப்ள, இனிமே எல்லாமே சந்தோஷமா தான் நடக்கும். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போலாம்னு இருக்கோம். நீங்களும் வாங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸா இருக்கும். எல்லாரும் போயிட்டு வருவோம். இல்லை மாமா, ஏன் நான் வரல. என்ன மாப்ள? எந்த ஒரு பொண்ணுக்குமே நம்ம வழக்கப்படி குலதெய்வங்கிறது கல்யாணம் ஆனதும் மாறிடும். புருஷனுக்கு குலதெய்வம் எதுவோ அதுவே அவளோட குலதெய்வமா ஆயிடும். எங்க அப்பாக்கே குலதெய்வம் மாறி போயிடுச்சு. இப்ப எனக்கு எது குலதெய்வனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நான் வரல. நான் சொல்லல அவரும் மாறி இருப்பாருன்னு. அப்படியா மாப்ள? தெரியல, எனக்குள்ளே சில கேள்விகள் இருக்கு. இங்க பாருங்க தம்பி, உங்க அப்பா ஒரு வேகத்துல தான் அப்படிலாம் பேசுறாரு. நீங்க கிளம்பி கோவிலுக்கு வாங்க. போனோமா தரிசனம் பண்ணோமான்னு வரலாம். எல்லா குழப்பமும் தீந்து போயிடும். எங்க அப்பா கேட்டாரு, கடவுள் தரிசனத்துல கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமாடான்னு. உங்களை மாதிரி தான் நானும் முழிச்சேன். நம்ம எத்தனை முறை எத்தனை கிலோமீட்டர் தாண்டி போனாலும் கடவுள் அங்கேயே தான் இருப்பாரு. எவ்வளவு தூரம் போனாலும் நம்ம கண்ணை திறந்து தான் சாமி கும்பிடணும். ஆனா கிறிஸ்தவங்க இருக்கிற இடத்துல கண்ணை மூடினாலே அவங்களுக்கு தரிசனம். மனசுல இருக்க கண்ணு மூடி இருந்தா முகக்கண்ணை திறந்துகிட்டே தான் கடவுளை பார்க்கணும். மனக்கண் திறந்திருந்தா முகக்கண்ணை மூடிக்கிட்டே கடவுளை தரிசிக்கலாம். நம்ம கண்ணை திறந்து பார்த்தாலும் சிலையா நிக்கிற கடவுள், அவங்க கண்ணை மூடி இருந்தாலும் உயிரோடு இருக்கிற கடவுள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீ என்னம்மா சொல்ற? அவளையே கேக்குறீங்க? அதான் சொல்லிட்டார்ல, நாம போயிட்டு வரலாம். நீங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. நான் இங்கே இருக்கேன். வா தேவி. போங்க. நான் வரலம்மா. ஏய், போங்க. ஏன் வரலன்னு சொல்ற? அடி வாங்குவ. வா. விடுமா, நானும் தான் வரலைன்னு சொன்னேன். என்ன ஏதாவது சொன்னியா? குழந்தை எதுக்காக கோவிச்சுக்கிற? நீங்க போயிட்டு வாங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். ஏன் வரமாட்டேங்கிறான்னு தானே கேட்டுட்டு இருக்கேன். ஏண்டி வரல? சொன்னா திட்டுவீங்க பாட்டி. நீ சொல்லுடா கண்ணா, பாட்டியை நான் பாத்துக்கிறேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. சூப்பர்ரா செல்லம். இதுக்கு என்னடா அர்த்தம்? உள்ளம் பெருங்கோயில்னா நம் உள்ளம் தான் கோயில் தாத்தா. ஓ. வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல்னா கடவுளை பத்தி பேசுற இந்த வாய் தான் கோபுர வாசல். தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம்னா
கடவுளை பத்தி யாருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கோ அவங்க வாழ்க்கைதான் சிவலிங்கம். நான் சொல்லல, அவங்க தாத்தா புத்தி அப்படியே இருக்கு. நீ வாடி. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? என்னம்மா என்னாச்சு? ஏதோ மனசுல ஒரு குழப்பம். எந்த பொண்ணா இருந்தாலும் கோவிலுக்கு வந்தா என்னப்பா வேண்டிப்பா? என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புருஷனுக்கு ஆயில கொடு, என் புருஷன் சந்தோஷமா இருக்கணும், இப்படிதானே? என் புருஷனுக்காக நான் எந்த கடவுளை வேண்டிக்கிறேனோ அவருக்கே இந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் எதுக்குப்பா வேண்டிக்கணும்? என் புருஷனுக்கு 1000 கேள்விகள் இருக்கும்போது எனக்கும் ஒரு யோசனை வந்தது. கண்ணை திறந்துட்டு நிக்கும் போதே எதுவுமே தெரியலப்பா, அதான் வந்துட்டேன். எபேசியர் 3:3 பவுல் அடிகளார் இப்படியாக கூறுகிறார், அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். புற ஜாதிகள் என்று நாம் அவங்கள சொல்லக்கூடாது. அவர்கள் நமக்கு புற இனத்தவர். நமக்கு புற இனத்தவர்கள் யார்? நமது அன்பான இந்து சகோதர சகோதரிகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள். அவங்கெல்லாம் நமக்கு யாரு சொல்லுங்க? பங்காளிகள். பங்காளிகள். ஹல்லேலூயா. அவங்க நமக்கு பங்காளிகள், சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் மாதிரி. பங்காளிகள்னா நம்முடைய தாத்தா சொத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பாவ மன்னிப்பு, சிலுவையின் மரணம், உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கும் பங்கு இருக்கு. அதனால நாம் நமது பங்காளிங்களை நேசிக்கணும். அவங்க மேல நமக்கு எந்த வெறுப்பும் வரக்கூடாது. சாமி ஊர்வலம் வரப்போது நீங்க ரோட்ல வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. முதல்ல கூப்பிடி அந்த சிவஞானத்தை. தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவர் மீட்டிங் முடிச்சதும் வெளியே வருவார். வர சொல்லியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. தயவு செஞ்சு யாரும் படியில இருந்து இறங்காதீங்க. பொறுமையா இருங்க. என்னங்க தம்பி பிரச்சனை? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தயவு செய்து வன்முறையில் இறங்காதீங்க ப்ளீஸ். ஓவரா பேசிட்டு இருக்கான். அடவனே. பொறுமையா இருங்க.
எப்போ வந்த சிவகாமி? கோவில்ல இருக்க எனக்கு மனசே இல்ல. உங்களுக்காக வேண்டிக்க போன கடவுள் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாதப்போ அங்க நான் என்ன வேண்டிக்கிறதுன்னு வந்துட்டேன். இங்க வந்தா நீங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க அப்பா சொன்னதுதான், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்கிட்ட கேளு, நான் சொன்ன அந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த கடவுள்கிட்டயே கேளுன்னு சொன்னாரு. எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தான் இருந்தேன். கேட்டுருவோன்னு தீர்மானத்துக்கு வந்தேன். ஜெபம் பண்ணி பார்த்தேன். கண்ணை திறந்தா நீ எதிரில் நிக்கிற. உங்களுக்கு பதில் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கும் சில கேள்விகள். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனோட வசனத்தினால வரும். பைபிள் சொல்லுது, அப்பா சொன்னது. மாமா எங்க? ஹலோ